ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்குமான T20 மேட்ச் இயர்லி மார்னிங் நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் வந்து ப்ளே பண்ணுற மேட்ச்சில் கண்டிப்பாக ப்ராஃபிட்டும் இருக்கும். அதே மாதிரி நம்ம அதை கவனிக்காமல் விட்டால் லாஸும் ஆகும். பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரை இன்ஷியலாக நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு இங்கே பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் போக போக பவுலர்ஸ் வந்து இங்கே டாமினேட் பண்ணுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை ஸ்பின்னர்ஸ் வந்து இங்கே விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இப்போ இந்த இதில் வென்யூவில் பொறுத்தவரை என்னென்ன பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்டு வச்சு தான் இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் இந்த இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹாரிஸ் ராஃபை ட்ரை பண்ணலாம். ஃபர்கர் சமான் ஓப்பனிங் இறங்கினா பெட்டர் லீவ் பண்ணலாம். 1 டவுனுக்கு அப்புறம் இறங்குறாருன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பிளேயிங் லெவலில் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி யார் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரில் இருந்து ஒருத்தங்க வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சைம்ஸ் ஆஃப்ரிடி ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் அவர் வர வாய்ப்பாயிரும். அதே இது அல்சாரி ஜோசப் ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் அவர் வர வாய்ப்பாயிரும். ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. அதே மாதிரி அடுத்த ட்ரீம் டீம் வர்றதுக்கு இந்த எஸ்எல்இ அவர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாய் ஹோப் இல்லைனா பிரண்டன் கிங் இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை தான் எடுக்கணும். ஏன்னா சைமஸ் ஆஃப்ரிடி வராங்கன்னா இந்த 2 பேரில் இருந்து ஒருத்தங்க விக்கெட் ஃபால் கண்டிப்பாக போயிடும். லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் வீக்னஸும் இருக்குது. இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவிசி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். லோ பர்சன்டேஜில் இருந்துச்சுன்னா அதில் எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா ருத்தர்ஃபோர்டுக்கு வந்து இங்கே வென்யூ ப்ராக்ரஸ் நல்லா இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் ஆகுது. அதே இதை ஆய்வுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இதில் கேஷாவா ஆர்ச்சேஸானா இவங்களுக்கு பவுலிங் வாய்ப்பு இல்லை. பேட்டினாக்கு மட்டும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா பெட்டர் வேறு ஆல்ரவுண்டரை ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அகில் ஹுசைன் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா மஸ்ட்டு, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா லீவ் பண்ணிடலாம். ஹசன் அலி பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, சைம்ஸ் ஆஃப்ரிடி வேண்டான்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஹசன் அலி வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹிட்மேரோடைய பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது. ஹிட்மேர் இல்லைனா ருத்தர்ஃபோர்டில் சிவிசி வரதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மோட்டி அகில் ஹுசைனில் ஒருத்தங்களை வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணால் போதும். இதில் அஷ்ரஃபை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து சிவிசி யாருக்கு வர வாய்ப்பு இருக்கும்னா ஃபர்கான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் வாய்ப்பு இருக்கும். இவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா விசி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்.